அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் சென்னையில் பரபரப்பு. ஸ்டாலின் கார் விபத்து, துர்கா ஸ்டாலின் மருத்துவமனையில் கவலைக்கிடம். இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்று கோபாலபுரத்துலேருந்து வந்திருந்த ஸ்டாலினுடைய கார் பார்த்தீங்கன்னா சென்னையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து மீது மோதி ஸ்டாலினுடைய கார் விபத்துக்கு உள்ளாயிருக்கு. இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தலையில் மிகப்பெரிய பலத்த காயத்துடன் ஏற்பட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா திடீர்னு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தலையை பின்புறம் பார்த்தீங்கன்னா பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று இப்போ சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிகிச்சை பெற்று வந்திருக்கும் நிலையில் அங்கு அப்போலோ மருத்துவமனையில் பெரும் கவலைக்கிடமாக இருக்காங்க. இந்த நிலையில் தான் காலையிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களாக தான் நடந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய கார் ஒரு பாதுகாப்போடு தான் போயிருக்கும் நிலையில் ஒரு பேருந்து தான் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி ஸ்டாலினுடைய கார் மீது மோதிய சம்பவம். ஸ்டாலினுடைய கார் பார்த்தீங்கன்னா 2 கரணங்களை அடித்து நின்ற சம்பவத்தினால் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தான் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்ட திடீர் இந்த விபத்தில் சிக்கியிருக்காங்க. இருந்தாலும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணு முழிக்காத நிலை ஏற்பட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் திமுக சார்ந்த அமைச்சர்களும் பார்வையிட்டு உடல்நிலை குறித்து விசாரித்து வரும் திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வராக இருக்கார் இல்லையா, துணை முதல்வர் அவர்களும் திடீர்னு கதறி கதறி தலையில் அடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கார் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா துப்பாக்கி கொண்டு கூட தொலைக்காத அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு விபத்தில் சிக்கினது அப்படின்னா காரே பிரட்டடிக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா தலை பலத்த உள்காயம் தான் அடிபட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா பலத்த காயத்துடன் கார் விபத்தில் சிக்கியிருக்காரு. இருந்தாலும் தமிழக மக்களுக்கு கூடிய விரைவில் அவர் திரும்பி வருவார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் வெளியிட்டு அறிக்கையிலே வெளியிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.